ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 3 பொருட்களை வச்சு ரொம்ப டேஸ்டியான ரொம்பவே சுலபமான முறையில் ஒரு ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பேரிச்சை பழத்தை வச்சு ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்வீட் தாங்க நம்ம செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா நான் சீடு இருக்கிற மாதிரி பேரிச்சம்பழம் வாங்கியிருக்கிறேன். மொத்தம் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ நான் எடுத்திருக்கிறேன். 500 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாத்தையுமே நம்ம நறுக்கி எடுத்துடணும். இது மாதிரி நைஃப் வச்சுட்டு 2 நம்ம கத்தியால் அப்படியே பொளந்து விட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாமே வெளியே வந்துடும். பாருங்கள், இந்த விதை நமக்கு தேவையில்லை. இதே மாதிரி எல்லா பேரிச்சம்பழத்தையும் நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். நான் எடுத்த 1/2 கிலோ பேரிச்சம்பழத்தையும் அதில் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. இந்த விதைகள் நமக்கு தேவையில்லை, உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் எடுத்து வச்சுருந்தேன். இந்த மாதிரி உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய விதைகள் எடுக்க கஷ்டமாக இருந்ததுன்னா சீட்லெஸ் டேட்ஸே உங்களுக்கு கிடைக்குது. அந்த மாதிரி டேட்ஸ் கூட நீங்கள் வாங்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேரிச்சம்பழத்தை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இது கூட நான் யூஸ் பண்ணுறதுக்காக நான் வால்நட்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். வால்நட்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், முழுசாக கொட்டை மாதிரி இருக்கும். அதுலேருந்து உடச்சி எடுத்ததுக்கப்புறமா அந்த பருப்பு பார்த்திங்கன்னா 2 பார்ட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம், அதுக்காக காட்டுறேன். ஒரு கொட்டையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 பார்ட்டாக பருப்பு இருக்கும். இது வால்நட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்ககிட்ட இந்த வால்நட்ஸ் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பிஸ்தா, பாதாம் இந்த மாதிரி நட்ஸை கூட யூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேர்க்கடலை நல்லா வறுத்துட்டு தோல் நீக்கிட்டு அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். என்கிட்ட வால்நட்ஸ் இருக்கனால நான் அதுதான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த வால்நட்ஸை நம்ம 1-2 கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு ஒரு சுத்த விட்டு எடுத்துக்கலாம். இந்த வால்நட்ஸை நான் உடன் பேடுக்கு மாற்றிட்டு நீங்கள் கத்தியிலே பொடியாக நறுக்க முடிஞ்சால் கூட நறுக்கிக்கலாம். நான் லைட்டாக 1-2 கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு ஒரு சுத்த விட்டு எடுத்துக்கலான் இருக்கேன். இது நம்ம அப்படியே மிக்சி ஜாரில் போட்டோம்னா சரியாக இது அரைப்படாது. 1-2 அப்படியே பெருசாக தங்கிடும். கரெக்டாக நம்மளால் மிக்ஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி நான் 1-2 தான் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இதை நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிட்டு ஒரு சுத்த விட்டு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைப்படக்கூடாது, 1-2 தான் அரைப்படணும். கொஞ்சம் பொடிசாக இருக்கணும், அவ்வளவுதான். நான் இப்போ ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் சின்ன பீசஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நான் ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக நம்ம பேரிச்சம்பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை நம்ம அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா சரியாக அரைப்படாது. அதனால் சின்ன பீசஸாக முடிஞ்ச வரைக்கும் 1-2 அப்படியே கட் பண்ணி விட்டு எடுத்துகிட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி சின்ன பீசஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேரிச்சம்பழம் எல்லாத்தையுமே நான் பொடிசாக கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இதை அப்படியே நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். நான் ஏற்கனவே நட்ஸை அரைச்ச அதே ஜார் தான் யூஸ் பண்ணுறேன். அதிலே நான் மாற்றி விட்டுக்கிறேன். அதிகமாக இருந்தால் நீங்கள் 2 பேட்சாக போட்டுக்கோங்க. பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி 1-2 தான் அரைப்படணும். பாருங்கள், அப்படி திரியாக இருக்கும். உங்களால் பொடியாக நறுக்கி போட முடியும்னா நீங்கள் அப்படியே கூட நல்லா நறுக்கிட்டு கூட சேர்க்கலாம். ஆனால் இது மாதிரி அரைச்சிட்டு சேர்க்கும் பொழுது நல்லா ஒன்று சேர்ந்து வரும். அதுக்காக தான் நம்ம அரைக்கிறோம். இதை நான் மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். ஏற்கனவே நம்ம நட்ஸ் எல்லாத்தையும் மாற்றி வச்சுருக்கோம், அந்த பவுலுக்கே மாற்றி விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே வால்நட்ஸ் அரைச்சி நான் மிக்சிங் பவுலில் போட்டு வச்சுருக்கேன். அதிலே நான் இதை சேர்த்து விட்டுக்கிறேன். 500 கிராம் பேரிச்சம்பழத்துக்கு நான் 200 கிராம் வால்நட்ஸ் யூஸ் பண்ணேன். அதாவது கொட்டையெல்லாம் நீக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய பருப்புடைய எடையை தான் நான் சொல்கிறேன். பேரிச்சம்பழத்தை அதில் சேர்த்து விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கொக்கோ பவுடர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கக்கூடிய காப்பி தூள் அதை சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஃப்ளேவர் இருக்கும், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு காப்பி தூளும் பிடிக்கல, கொக்கோ பவுடர் சேர்க்குறதும் பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேரி மில்க் டார்க் சாக்லேட் வாங்கிட்டு மெல்ட் பண்ணிவிட்டு அதை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம ஸ்டவ்வே பயன்படுத்தலைங்க. அடுப்பு, ஸ்டவ்வு, பேக்கிங் இது மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம இன்ஸ்டண்ட்டாக அப்படியே செய்கிறோம். பேரிச்சம்பழம், நட்ஸு, கொக்கோ பவுடர் 3 பொருள் தான் நான் சேர்த்துருக்கேன். அந்த பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்திலே நல்லா மிக்ஸ் ஆகிடும். நம்ம அரைச்ச பேரிச்சம்பழம், நட்ஸு, கொக்கோ பவுடர் பாருங்கள் எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். கையில் எடுத்தால் நல்லா எப்படி வருது பாருங்கள். நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு ஒன்று சேர்ந்து வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. இதை நீங்கள் ரோல் மாதிரியும் பண்ணலாம். அப்படி இல்லைனா சின்ன பால்ஸ் மாதிரி கூட நம்ம பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் பவுல் தான் யூஸ் பண்ணுறேன். அதில் தான் நான் போட்டு அப்படியே ஃப்ளாட்டாக பண்ண போகிறேன். கை வச்சு நல்லா ஃபுல்லாக ஒரே லெவல் வர மாதிரி அழுத்தி விட்டுடுங்க. அழுத்தி விட்டுட்டு மேலே வந்து ஒரே மாதிரி இருக்கணும் ஷேப் கரெக்டாக. அதுக்காக நான் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டுருக்குறேன். நான் ஸ்கொயர் பவுலில் பட்டர் பேப்பர் போட்டு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பிளேட்டில் கூட செய்யலாம். பிளேட்டு ட்ரே இதிலலாம் கூட பட்டர் பேப்பர் போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் நம்ம வச்சு சில் பண்ணி எடுக்கணும். 2 மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேங்க. இப்போ நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். நல்லா செட் ஆகிறதுக்காக தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். நல்லா சூப்பராக செட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ கையில் ஒட்டவே இல்லை, அந்த பிசுபிசுப்பு வெளியே தெரியல. இதை நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதை அப்படியே பட்டர் பேப்பரை தூக்கிட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப ஈஸியாக கழண்டு வருது. நான் பட்டர் பேப்பரில் எதுவுமே நெய் எண்ணெய் எதுவுமே தடவலை. நல்லா கழண்டு வருது பாருங்கள் சூப்பராக. இப்போ கத்தி வச்சு நம்ம துண்டு துண்டாக நறுக்கிக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் நறுக்கிக்கோங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சதுனால கட்டிங்கும் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்குது. எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ நல்லா கட்டாக இருக்குது பாருங்கள். சூப்பராக ஃபினிஷிங்கும் நல்லா வந்திருக்குது. இந்த பேரிச்சம்பழத்துலேயும் இந்த நட்ஸ்லேயும் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. இது நம்ம குட்டீஸ்க்கு அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டாக செஞ்சு கொடுக்கும்பொழுது விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. ரொம்ப சுலபமாகவும் நம்ம செஞ்சிடலாம். இதை அப்படியே கொடுத்து அவங்கள சாப்பிட வைக்க முடியாதப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபியாக செஞ்சு கொடுக்கும்பொழுது விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான டேஸ்டியான ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம சர்க்கரை வெல்லம் இந்த மாதிரி எதுவுமே பயன்படுத்த வேண்டாங்க. ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் செய்யலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபின்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.